தங்கள் இன்னுயிர்களை ஈகம் செய்த மாவீரர்களுக்காக ஒரு நிமிடம் வாக வணக்கத்தோடு இந்த கலந்துரையாடலை ஆரம்பி. நிறைவு செய்து கொள்வோம். பூமணியம்மா அறக்கட்டளையின் அனுசரணையோடு எங்களுடைய பாடசாலை இந்த மைதானத்துக்கான பிள்ளைகள் விளையாடக்கூடியதாக வெள்ளை மணல் பரப்புறதுக்கான நிதியுதவியும் வாழ்வாதார தேவைக்காக ஒரு தையல் இயந்திரம் வழங்குகின்ற இந்த நிகழ்வும் நாங்கள் ஒன்று கூடியிருக்கின்றோம். இந்த நிகழ்விலே கலந்து கொண்டிருக்கின்ற பூமணியம்மா அறக்கட்டளையினுடைய செயலாளர் விந்தன் கனட்டமன் அவர்களே, உப செயலாளர் யோசாசனை அவர்களே, உறுப்பினர் மிஸ் மற்ற உறுப்பினர் ஜோஜ் மிஸ் தவசங்கிரி அவர்களே, அன்பான ஆசிரியர்களே, பெற்றோர்களே, உங்கள் அனைவருக்கும் இந்த நேர வணக்கம். எங்களுடைய வேண்டுகோளை ஏற்று பூமணியம்மா அறக்கட்டளை எங்களுடைய பாடசாலைக்கு வழங்குகின்ற இன்னும் ஒரு பணியாக இந்த மைதானத்துக்கு நாங்கள் வெள்ள மணல் பிள்ளைகள் பரவுறதுக்காக நாங்கள் உதவியை கேட்டிருந்தாங்க. அவர் அதுக்கான நிதியுதவியை வழங்குவதற்கு முன்வந்திருக்கிறார். ஏனென்றால் இதுக்குள்ள பிள்ளைகள் இந்த நேரமும் வெள்ள உடுப்போட வந்து விளையாடி ஊத்தியாக போகாமல் நாங்கள் வெளியில இருந்து வெள்ள மணலை கொண்டு பரப்பி பிள்ளைகள் சுதந்திரமாக விளையாடக்கூடிய ஒரு சூழலை ஏற்படுத்துறதுக்காக நான் இந்த உதவியை கேட்டபோது மிக விருப்பத்தோடு எங்களுக்கான உதவியை பெற்று தந்திருக்கிறார் பூமணியம்மா அறக்கட்டளையினுடைய இயக்குனர் விசு செல்வாயான் அவர்கள். இன்று திருமதி பொன்னையா தங்கமலர் அவர்களுடைய நினைவு நாளை முன்னிட்டு அவர்களாலே இதற்கான நிதியுதவி வழங்கப்படுகின்றது. உண்மையிலேயே அவர்கள் இந்த நிதியை வேறு ஏதோ தேவைக்காக பயன்படுத்தி இருக்க முடியும். ஆனால் எங்களுடைய வேண்டுகோளை ஏற்று இந்த பாடசாலைக்கான மணலை பரப்புவதற்கான நிதியுதவியும் அதே போல வாழ்வாதார தேவையுடைய ஒரு குடும்பத்துக்கான தையல் இயந்திரத்தையும் வழங்குவதற்கு முன் வந்திருக்கிறார்கள். எனவே அந்த பொன்னையா தங்கமலர் அவர்களுடைய ஆத்மா சாந்திக்காக நாங்கள் எல்லோரும் இந்த நேரத்தில் பிரார்த்திப்பதோடு இந்த நிதியை ஏற்பாடு செய்த அந்த ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கும் எங்களுடைய மனப்பூர்வமான நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். உண்மையிலே ராதாகிருஷ்ணன் அவர்கள் தொடர்ந்து இந்த பூமணியம்மா அறக்கட்டளைக்கான நிதியை பெற்றுத் தருவதில் முதன்மையானவர். அவருடைய பங்களிப்பில் தான் பல்வேறு வேலை திட்டங்கள் தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. எனவே இன்று வருடப்புறந்து இன்றைய நாளிலே உண்மையிலே திருமதி பொன்னையா தங்கமலர்களுடைய நினைவு நாளான இன்று எங்களுக்கான இந்த நிதியுதவியை அவர்கள் வழங்குகிறார்கள். எனவே மீண்டும் அவருடைய ஆத்மா சாந்திக்காக பிரார்த்திப்பதோடு இந்த நிதியுதவியை வழங்குகின்ற அவருடைய குடும்பத்தாருக்கும் எங்களுடைய பாடசாலை சமூகம் சார்பிலும் இங்கே வாழ்வாதார உதவியை பெற்றுக்கொள்கின்ற அந்த குடும்பத்தின் சார்பிலும் மனப்பூர்வமான நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு அடுத்ததாக இங்கே கருத்துரை வழங்குவதற்காக பூமணியம்மா அறக்கட்டளையினுடைய நிர்வாக செயலாளர் அவர்களை அன்புடன் அழைக்கின்றேன்.